ஆண்டவரே உம் முகத்தின் ஒளி எம்மீது வீசச் செய்யும். ஆண்டவரே உம் முகத்தின் ஒளி எம்மீது வீசச் செய்யும். கல்வாரி நாயகனே கருணையின் தெய்வமே, கல்வாரி நாயகனே கருணையின் தெய்வமே, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றி என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே. இயேசுவின் திருமுக சிலுவை பாதை. முன்னுரை. தொடக்கத்தில் கடவுள் தம் உருவிலும் சாயலிலும் நம்மை படைத்தார். வார்த்தையான அவருடைய திருமகன் இயேசு நம்முடைய மனித உருவில் பிறந்தபோது அவர் கடவுளின் முகமாயிருந்தார். நம்முடைய பாவங்களால் அந்த முகம் உருக்குலைந்து நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அந்த இயேசுவின் திருமுகத்தை இந்த சிலுவை பாதையிலே நாம் தியானிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, கன்னத்தில் அறைந்தும் காரி உமிழ்ந்தும் என்னுடைய பாவங்களால் உம்முடைய முகம் பொலிவிழந்தது. இன்று மனம் வருந்தி வருகின்றேன். பாவத்தினால் என் வாழ்வு இருண்டு போய் கிடக்கிறது. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். என் முழு மனத்தோடு உம் திருமுகத்தை நாடினேன். உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூரும். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர். மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. ஆமேன். என் நினைவு செய்த பாவம் உமக்கு தீர்ப்பு அளித்ததோ, என் நினைவு செய்த பாவம் உமக்கு தீர்ப்பு அளித்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே. முதல் நிலை. வாழ்விற்கு சாவினும் தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 38:12. எனக்கு தீங்கு இழைக்க துணிவோர் என் அழிவை பற்றி பேசுகின்றனர். நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கின்றேன். உம்முடைய சீடர்களால் மறுதலிக்கப்பட்டு உம்மிடமிருந்து நன்மைகள் பல பெற்ற மக்களால் மறுக்கப்பட்டு யூத தலைவர்களாலும் குருக்களாலும் புறக்கணிக்கப்பட்டு
பிலாத்துவால் மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்ட இயேசுவின் திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். மயில் கத்திரிப்போன் முன் வாய்த்திரவாத செம்மறியே, எங்கள் மௌனம் பல நேரங்களில் எங்கள் விருப்பமின்மை, அகங்காரம், கோபம் இவற்றின் வெளிப்பாடாக இருந்தது. இன்னும் சில நேரங்களில் மற்றவரை குற்றம் சாட்டவும், பேச வேண்டிய நேரங்களில் பேசாமல் மௌனமாயிருந்தும் பொய்மைக்கும் அநீதிக்கும் சாட்சிகளானோம். இதற்காக எங்களை மன்னியும். மொழிகளில் எல்லாம் சக்தி வாய்ந்த இந்த மௌன மொழியால் உம்மோடு உறவாட எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். என் கரங்கள் செய்த பாவம் உமக்கு சிலுவை தந்ததோ, என் கரங்கள் செய்த பாவம் உமக்கு சிலுவை தந்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றி என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, இரண்டாம் நிலை, ஆறுதலுக்கு தரப்பட்ட சுமை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 44:16. என்னை பழித்து தூற்றுவோரின் குரலை நான் கேட்கும் போதும், என் எதிரிகளையும் என்னை பழிவாங்க தேடுவோரையும் நான் பார்க்கும்போது வெட்கி போகிறேன். மனு மக்களின் குற்றம் ஏற்ற மாசற்ற திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். மெய்யாகவே நீர் என் பிணிகளை தாங்கிக் கொண்டீர், என் துன்பங்களை சுமந்து கொண்டீர். என் துன்ப சுமைகள் என்னை சோர்வுறச் செய்யும் போதும், அவற்றை தாங்க நான் வலிமை இழந்து போகும் போதும் எனக்கு உதவி செய்யும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். என் கால்கள் செய்த பாவம் உம்மை கீழே தள்ளியதோ, என் கால்கள் செய்த பாவம் உம்மை கீழே தள்ளியதோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, மூன்றாம் நிலை, நிலை நிறுத்துபவரின் தளர்ச்சி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 22:6. நானோ ஒரு புழு, மனிதன் இல்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். நிந்தைகளால் நிரம்பிய இயேசுவின் திருமுகமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். நீர் கீழே விழுந்த போது உமது அழகிய திருமுகம் புழுதியால் மூடப்பட்டது. நான் பாவத்தில் விழும்போதெல்லாம் என் ஆன்மாவையும் உம் திருமுகத்தையும் நான் மீண்டும் மீண்டும் புழுதியாலும்
அசுத்தத்தாலும் மூடுகிறேன் என்பதை நான் உணரச் செய்யும். உம் கண்ணீரால் என் பாவ புழுதியை கழுவியருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் சொற்கள் செய்த பாவம் தேவதாயை வதைத்ததோ. என் சொற்கள் செய்த பாவம் தேவதாயை வதைத்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, நான்காம் நிலை, வேதனையில் ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 38:11. என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நின்றனர். என் உறவினர்களும் என்னை விட்டு ஒதுங்கி நின்றனர். மாதாவால் மிகவும் நேசிக்கப்பட்ட திருமுகமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உன் தாயை மகிழ்ச்சியால் ஆழ்த்திய உன் திருமுகம் இன்று அவரை கண்ணீரின் கடலில், சோகத்தின் கடலில் ஆழ்த்திற்று. அந்த தாயின் கண்ணீரோடு என் கண்ணீரையும் தருகிறேன். உண்மையான அன்பினுடையவும் உத்தம மனவருத்தத்தினுடையவும் கண்ணீராய் அதை மாற்றும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் சுயநலம் செய்த பாவம் உமக்கு உதவிட மறுத்ததோ. என் சுயநலம் செய்த பாவம் உமக்கு உதவிட மறுத்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, ஐந்தாம் நிலை, படைத்தவருக்கு படைப்பின் உதவி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 22:14. நானோ கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன், என் வலிமை ஓடு போல் காய்ந்தது. மனிதரால் மறுதலிக்கப்பட்ட மனிதரை உற்று நோக்கி திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். இறைவனாய் இருந்தும் மனித உதவி ஏற்கும் அளவிற்கு உம்மை தாழ்த்தி கொண்டீரே. அந்த உன்னத தாழ்ச்சியை எனக்கும் கற்றுத்தாரும். உமது மீட்பின் பணியில் எனக்குரிய பங்கை நான் உண்மையாகவும் பிரமாணிக்கத்துடனும் செய்து முடிக்க எனக்கு அருள் புரியும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் பேதமை செய்த பாவம் உம்மை அணுக மறுத்ததோ. என் பேதமை செய்த பாவம்
ஆறாம் நிலை துகிலும் திருமுகமும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எசாயா 53:2. நாம் பார்ப்பதற்கேற்ற அழகோ அமைப்போ அவரிடமில்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவரிடமில்லை. காண்போர் கண் மறைத்து தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அன்பின் பரிசான திருமுகமே, எல்லா அழகும் இனிமையும் நிறைந்த இயேசுவின் திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். என் பாவத்தால் சிதைக்கப்பட்டு உருகுலைந்தவரே, உம் திருமுக காயங்களிலிருந்து வடிந்த திரு ரத்தத்தால் என் ஆன்மாவின் காயங்களையும் நோய்களையும் சுகப்படுத்தும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உதடுகள் செய்த பாவம் மீண்டும் நடந்திட மறுத்ததோ. என் உதடுகள் செய்த பாவம் மீண்டும் நடந்திட மறுத்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர், என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, ஏழாம் நிலை விழுவது வீழ்ச்சி அல்ல. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 38:10. என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது, என் வலிமை என்னை விட்டு அகன்றது, என் கண்களம் கூட ஒளி இழந்தது. வேதனைப்பட்ட திருமுகமே, எனது அலட்சியம் சோம்பல் காரணமாக நான் செய்யாத விட நன்மைகளுக்காக மனம் வருகிறேன். உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டாது தவிர்த்த தேவைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். விழுந்த நீர் எழும்போது புனித வாழ்க்கைக்காக என்னையும் தூக்கிவிடும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் அன்பு செய்த பாவம் உமக்கு அல்லல் தந்ததோ. என் அன்பு செய்த பாவம் உமக்கு அல்லல் தந்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர், என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, எட்டாம் நிலை தூயவர் தந்த ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எசாயா 53:8. அவர் கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவன் யார்? எருசலேம் மகளின் உள்ளத்தை உருக்க செய்த திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். எனது பாவங்களுக்காகவும் எனது குடும்பத்தார், உறவினர்
முன்னோரின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன். எங்கள் பாவங்களுக்காக பலியான இயேசுவே, நானும் என் துன்ப வேதனைகளை எங்கள் அனைவரின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் பாவங்களுக்கு ஏற்ற பரிகாரம் செய்ய எங்களால் இயலாததாகையால் உமது திருக்காயங்களையும் உமது திரு ரத்தத்தையும் நித்திய பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியார் ஆகிய தூய திருத்துவமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் அறிவு செய்த பாவம் உம் உயர்வை இகழ்ந்ததோ. என் அறிவு செய்த பாவம் உம் உயர்வை இகழ்ந்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றி என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, 9ஆம் நிலை. மீண்டும் ஒரு வீழ்ச்சி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 22:8. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை நீக்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். எனக்காய் அவமானங்கள் ஏற்ற திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவியும். பாவ சூழல்களை தவிர்க்க தேவையான தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்திரளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் பேருமை செய்த பாவம் உம் ஆடையை பறித்ததோ. என் பேருமை செய்த பாவம் உம் ஆடையை பறித்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றி என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, 10ஆம் நிலை. அவமானத்தின் மற்றொரு அங்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 22:18. என் ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் உம்மை மறைக்காத திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். என் பாவங்களால் என் ஆன்மா எழுந்து போன பரிசுத்தத்தின் அருள்வரங்களின் ஆடையை உமது திரு ரத்தத்தால் எனக்கு மீட்டு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால்
நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் இதயம் செய்த பாவம் உம்மை சிலுவையில் அறைந்ததோ. என் இதயம் செய்த பாவம் உம்மை சிலுவையில் அறைந்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவை ஏற்றி என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே. 11ஆம் நிலை. சிலுவை சிறுமையிலிருந்து பெருமைக்கு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 22:17. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளையெல்லாம் எண்ணினார்கள். சிலுவையில் நிலம் நோக்கி தாழ்ந்த திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல கொண்ட என் பாவத்தின் கடன் பத்திரத்தை நீர் சிலுவையில் கிழித்திருந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறேன். என் மீட்பின் விலையாகிய உம் தூய திரு ரத்தத்தை ஆராதிக்கிறேன். இனி பாவம் செய்யாதபடி உம் திருக்காயங்களால் என்னை முத்திரையிடும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உணர்வுகள் செய்த பாவம் உம் உயிரை குடித்ததோ. என் உணர்வுகள் செய்த பாவம் உம் உயிரை குடித்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவை ஏற்றி என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே. 12ஆம் நிலை. உயிரின் பிரிவு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எசாயா 53:5. அவரோ நம் பாவங்களுக்காக காயப்பட்டார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக்க தந்தார். மன்னிப்பு வழங்கி திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். உண்மையில் நான் ஒரு நீர்க்குமிழி போன்றவளே, என் வாழ்நாள் புள்ளை போன்றதே. நான் வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உணர்ச்சிகள் செய்த பாவம் அன்னை மரியை வதைத்ததோ. என் உணர்ச்சிகள் செய்த பாவம் அன்னை மரியை வதைத்ததோ. செந்நீரை சிந்தி
13ஆம் நிலை. அன்பின் மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 88:3. என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. மரணத்தின் வேதனையால் மூடப்பட்ட இயேசுவின் திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். உமது தாயின் துயரங்களும் வேதனை கண்ணீர்களும் எங்கள் ஆன்மாவை உம்மை நோக்கி உயர்த்துவதாக. உம் தாயின் கண்ணீர் துளிகள் இறை அன்பின் நெருப்புச் சுடர்களை எங்கள் ஆன்மாவில் ஏற்றி வைப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உள்ளம் செய்த பாவம் உம் உடலை புதைத்ததோ. என் உள்ளம் செய்த பாவம் உம் உடலை புதைத்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, 14ஆம் நிலை. கல்லறையில் ஓய்வு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எசாயா 53:11. அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகி என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். கல்லறையின் அமைதியில் புதையுண்ட திருமுகமே, உம்மை ஆராதிக்கிறேன். என் பாவத்தின் இருளை உம் உயிர்ப்பின் மொழியால் மாற்றியருளும். ஆண்டவரே, நீரே என் கடவுள், உமக்காகவே நான் காத்திருக்கிறேன். நீரே என்னை விடுவிப்பவர். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். நித்திய தந்தையே, எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையையும் அவரது திருப்பாடுகளின் பிற கருவிகளையும் உமது எதிரிகளின் கூடாரத்தில் நீர் பிளவு உண்டாக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் உமது திருமகன் உரைத்தபடி தனக்கு தானே பிளவுபடும் எந்த அரசும் வீழ்ந்து போகும். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவார். மிக அதிசயமான பரிசுத்தமான இறைவனின் நாமம் பகைவரின் திட்டங்களை ஒழிப்பதாக. கடவுளின் பரிசுத்த நாமம் கருத்து வேறுபாடுகளினால் அவர்களை பிரிந்து போகும்படி செய்வதாக. கடவுளின் அஞ்சுதற்குரிய நாமம் அவர்களின் இறை அச்சமற்ற நிலையை ஒழிப்பதாக. ஆண்டவரே, பாவிகளின் மரணத்தை அல்ல, அவர்களின் மனமாற்றத்தையும் தூய வாழ்வையும் நான் ஆசிக்கிறேன். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தூய்மை நிறைந்ததும் புனிதமானதும்
ஆராதனைக்குரியதும் அளவுக்கு எட்டாததும் சொற்களை கடந்ததுமான இறைவனின் திருப்பெயர் இறைவனின் எல்லா படைப்புகளாலும் திருபீடத்தில் எழுந்தருளியிருக்கும் நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தாலும் விண்ணிலும் மண்ணிலும் உலகின் கீழும் உள்ள இறைவனின் எல்லா படைப்புகளாலும் என்றென்றும் போற்றப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக, அன்பு செய்யப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக, மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆமென். என் இயேசுவே இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். என் இயேசுவே இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். என் இயேசுவே இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர்.
கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். என் இயேசுவே இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். என் இயேசுவே இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். என் இயேசுவே இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். கடவுள் எழுந்தருள்வார். அவரது எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். நித்திய தந்தையே, இரத்தம், உமிழ் நீர், வியர்வை,
இவற்றால் மூடப்பட்ட இயேசுவின் திருமுகத்தை கம்யூனிஸ்டுகள், நாத்திகர்கள், தெய்வ நிந்தை செய்வோர் இவர்களது பாவங்களுக்கு பரிகாரமாகவும் கருசிதைவு செய்யப்படுவதற்கு பரிகாரமாகவும் உமது திருநாமத்தையும் திருநாட்களையும் அவமதிப்பவர்களின் மனமாற்றத்திற்காகவும், குறிப்பாக ஞாயிறு கடன் திருப்பலியை ஒப்பு கொடுக்காதவர்களுக்காகவும், இக்காலத்தின் எல்லா தீமைகளுக்காகவும் பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறோம்.